லோக்கியோட வீக்கஸ்ட் ஃபிலிம்ல கீழ இருந்து ஒரு செகண்டோ ஃபர்ஸ்ட்லோ அதுதான் ப்ரோ வரும். லோக்கி டச்சே இல்லாத மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு லோக்கி வந்துட்டு பெரிய பெரிய ஸ்டார்ஸ்க்குலாம் எடுக்காம, ஏன்னா ப்ரெஷர்ல பண்றாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டச்சே கிடையாது இதுல. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, அதான் இந்த வாட்டி இந்த ஃபிளாஷ்பேக் ஃபிளேக்கு அதெல்லாம் குறையெல்லாம் சொல்லாம தப்பை ஒத்துக்கிட்டு அடுத்த வாட்டி கொஞ்சம் பெட்டரா வரலாம்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த இந்த தப்புல வந்துட்டு எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லாம இந்த மாதிரி ஃபிளாஷ்பேக்கு தப்பா இருக்கு, ஃபிளாஷ்பேக் ஃபேக்கு இந்த மாதிரிலாம் சொல்லாம இந்த வாட்டி தப்பை ஒத்துக்கிட்டு அடுத்த வாட்டி கொஞ்சம் பெட்டரா வந்தா நல்லா இருக்கும். ஹைப் கொடுத்துருக்காங்க, ஆனா லோக்கியோட டச்சே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ப்ரெஷரால பண்றாரு. ஏன்னா லோக்கி வந்துட்டு ஐட்டம் சாங் வைக்கிற ஆளே கிடையாது. ஐட்டம் சாங் வைக்கணும், ஏன்னா இதெல்லாம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்துட்டு திணிக்கிறது தான். எனக்கு இது வேணும், 5 ஃபைட் வேணும், 6 ஃபைட் வேணும்னு திணிக்கிறது தான். லோக்கி அவர் போக்கில் விட்டாலே வந்துருவாரு, செம்மையா வந்துருவாரு. ஆனா என்னன்னா ப்ரொடக்ஷன் இவ்வளவு பெரிய சைஸ்ல பண்றதுனால அவருக்கு ஏத்த மாதிரி கதை வந்துட்டு கொஞ்சம் மாடிஃபை ஆகப்படுது. சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா நம்ம மாநகரம் கைதி எல்லாம் பாக்குறப்போ ஒரு பாட்டு எல்லாம் பண்ணாரு, ஒரு சிங்கிள் நைட்ல பண்ணாரு. அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியல. இங்க வந்தா எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயின் வேணும், ஐட்டம் சாங் வேணும், பஞ்ச் டைலாக் வேணும். நீங்க மாநகரம் பாத்தீங்கன்னா பெருசா பஞ்ச் டைலாக் இருக்காது, கைதியில இருக்கும். ஆனா வந்துட்டு கைதியில ஹீரோயின் இருக்க மாட்டாங்க, சாங்ஸ் இருக்காது. இருந்தாலும் நம்மள வந்துட்டு உட்கார வச்சாரு. ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் பெரிய ஸ்டார்ஸ், அதான் விஜய் எடுத்துக்கோங்க, லியோவை எடுத்துக்கோங்க, பெரிய ஸ்டார்ஸோட பண்றப்போ ப்ரொடியூசர் சைட்ல இருந்து கொஞ்சம் வந்துட்டு மாடிஃபை பண்ணப்படுது கதை. நான் அதுதான் பீஸ்டுக்கும் சொல்லுவேன். இல்ல ப்ரோ, லியோவோட பெட்டரா தான் இருக்கு. அதை சொல்றேன் என்ன, லோகேஷ் கனகராஜோட ரேங்கிங் படி பார்த்தா கீழ இருந்து செகண்ட்லயோ ஃபர்ஸ்ட்லயோ வரும். கீழ இருந்து, அதாவது வீக்கஸ்ட் ஃபிலிம்ல. ஆனா ஒன்னே ஒண்ணு எது எடுத்துக்கிறோமோ இல்லையோ, அந்த டைலாக் ஒண்ணு சொன்னாங்க, தப்பு பண்ணிட்டேன், ஏமாத்திட்டேன்னு நினைக்காத, ஏன் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாருக்கும் ஆப்டா ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. அது குறை சொல்ற மாதிரி இல்ல. ஏன்னா இவர் வந்துட்டு ரொம்ப உட்காந்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஐயோ நம்ம லியோல வந்துட்டு அடி வாங்கிட்டோம் பிளாஷ்பேக்ல, இந்த வாட்டி பயங்கரமா ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு சூப்பரா ஒன்று பண்ணியிருக்காரு. செம்மையா இருக்கு. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்தாலுமே செம்மையா இருக்கு, சூப்பரா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி அங்கங்க லேக் அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கூட கொஞ்சம் ஓகே தான். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம செகண்ட் ஷோ 2வது தடவை பார்த்துட்டு வந்திருக்க படம் வந்து வேற லெவலில் இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் மாஸ் அப்படின்னா செகண்ட் ஆஃப் ட்ரிபிள் மாஸ், அப்படி கிளைமேக்ஸ் அப்படியே வேற லெவலு. தலைவரோட விண்டேஜ் லுக், அந்த விண்டேஜ் ஆடியோ, அதுதான் இந்த படத்தோட ஹைலைட்டே. அதை இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பாக இருக்குது. எனக்கு அது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஒரு ஓவராலாக பார்த்தா ஒரு 10 மினிட்ஸ் தான் வரும். அதை வந்து இன்னொரு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தா கூட இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, பூர்த்தி ஆகிருக்கும். அந்த ஒரு குறை மட்டும்தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அது மேபி இன்னொரு படம் லோகேஷ் கனகராஜ் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நிறைய டைம் வச்சு தலைவர் அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஆசை எல்லா ஃபேன்ஸுக்கும். அவ்வளோதான். 50 வருஷம் வந்து இன்றைக்கி அவர் நிறைவடைஞ்சிருக்காரு. அதுக்காக தான் ஸ்பெஷலாக இன்றைக்கி இந்த படத்தை பார்க்க வந்தேன். அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்குவோம். தலைவருக்கு 50 ஆண்டுகள் டாப் 1 சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு அப்படிங்கிறது ரியலி இந்த வேர்ல்டில் ஒரு அமேஸ்டு. ஏன்னா அவர் ஆக்டராக இருக்கார், டாப் 1ல் இருக்கார். அப்படிங்கிறதுனால அவரோட ஃபேனை நம்ம இருக்கிறதுக்கு பிளஸ்டாக இருக்குது. ஸோ அவரை பார்த்து நிறையா ஆன் ஸ்க்ரீன்லையும் சரி ஆஃப் ஸ்க்ரீன்லையும் சரி கற்றுக்குறோம். ஸோ மேன்மேலும் அதை கற்றுக்குவோன்னு நினைக்கிறேன். ஸோ படம் தரமாக இருக்குது. யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க, நீங்கள் வந்து தேட்டரில் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு புரியும். ரியலி ஒர்த்துங்க. நம்ம லோகேஷ் சொன்ன மாதிரி கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஒர்த். கண்டிப்பாக கொலாபரேட் பண்ணலாம். கொலாபரேட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் ரசிகர்கள் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சாருன்னா போதும். அவ்வளோதான். அதான் ஏன்னா இதில் தலைவர் வந்து 75 வயசு. அந்த 75 வயசில் எப்படி மாஸ் கொடுக்கணும், எப்படி ஃபைட் கொடுக்கணும், எல்லாமே தலைவர் இதுலேயே வந்து ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் கலக்கிறாருங்க. நீ பாருங்க 70-75 வயசில் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்ட்டு. அவர் நடக்கிற ஸ்பீட் என்ன, ஸ்டைல் என்ன, அதெல்லாம் வருது. அதெல்லாம் வேற லெவலு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 74 வயசு மாதிரியே தெரியல. ஸோ வேற லெவலு. ரியலி அதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அனிருத்தரோட பிஜிஎம் ப்ளஸ் பாயிண்ட், ஒவ்வொரு கேரக்டரும் வேற லெவல் நடிச்சிருக்காங்க. 2 ஈக்குவலாக தான் இருக்குது. அப்படி எதுவும் தனித்துவம் சொல்ல முடியாது. அந்தந்த கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்தந்த கேரக்டரோட வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதனால் யாருக்கும் குறைச்சதுன்னு சொல்ல முடியாது. வேறு லெவலு. ஆனால் சோபின் வந்து பெர்ஃபார்மன்ஸ் குட்டாக இருக்குது. கண்டிப்பாக பேசும் பொருளாக இருப்பார். அமீர் கானோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃபில் வராரா, அவர் அவ்வளோ நேரம் ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் எடுத்துகிட்டு அவரோட ஸ்கோர் பண்ணிட்டு போகிறாரு. அமீர் கான் ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அதை அப்படியே தூக்கி சாப்பிட்ற மாதிரி அந்த எலிவேஷன், அனிருத்தோட எலிவேஷன், அந்த அவரோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. பட் நான் எதுவும் ரிவீல் பண்ணக்கூடாது. நீங்கள் படம் பாருங்கள், கண்டிப்பாக அது புரியும். அதுதான் மெயினே. அந்த காளிசாங்கிற கேரக்டர் வந்து எங்கே வருது எப்படி வந்து நான் சொல்லலை. அது உபேந்திரா தான் வெறித்தனமாக இருக்கார். 2 தலைவரும் அவங்களும் ஒரே இடத்துல பார்க்கும்போது எப்பா
தேட்டரில் நான் நேற்று பார்க்கும்போது அப்படி தான் கத்துனாங்க, இன்னைக்கு பார்க்கும்போது கத்துனாங்க, நானும் கத்துனேன். ஸோ இதெல்லாம் ரியலி அமேசிங். அந்த படத்தில் சிவராஜ்குமார் எப்படியோ அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து உபேந்திரா கண்டிப்பாக அதை நான் சொல்லணும். இந்த படத்தில் வந்து ஸ்ருதிஹாசன் தான் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் வராங்க. மெயினாக அவங்கள சுற்றி தான் கதையும் நகருது. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் சொன்ன மாதிரியே கமலஹாசனோட பொண்ணு கமல் எப்படி நடிப்பாருன்னு தெரியும், அவங்க பொண்ணு எப்படி நடிப்பாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். வேற லெவலில் அவர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே அந்த பிரீத்திங்கிற கேரக்டரில் வாழ்ந்துருக்காங்க. அது கம்மியாக இருக்கு. அதாவது இப்போது ஒரு சில படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரே இருக்காது. இப்போ கைதியில் பார்த்தீங்கன்னா தெரியும், கேரக்டர் இல்லாமல் பேரை வச்சு அதை இம்பேக்ட் பண்ணுவாங்கல்ல. ஆனால் இதில் கம்மியாக இருந்தாலும் அவர் தான் இம்பேக்ட். அந்த அவர் பேக்ரவுண்டில் அது ட்ராவல் பண்ணிட்டே தான் இருப்பார் படம் பூரா. ஸோ அதனால் வந்து அது கம்மி அதிகம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஒரு விதமான ஸ்க்ரீன் பிளே. மோனிகா சாங் வந்து நம்ம எப்படி லிரிக் வீடியோவில் பார்த்தோமோ கேட்டோமோ அந்த வைப் இருக்குது. அதே தான் நேற்று தேட்டரில் பார்க்கும்போதும் யார் ஸ்க்ரீனில் உட்காரல கத்திட்டே எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. இப்போவும் அதே மாதிரி தான் இருக்குது. ரியலி 2 சாங்குமே நல்ல பிளேஸ்மெண்ட், நல்ல டான்ஸ், நல்லா இருக்கு. அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து படத்துக்கு ப்ளஸ் ரொம்ப ப்ளஸ்ஸு. அண்ட் ரீமிக்ஸ் சாங் வந்து வருதா வரலையான்னு நான் ரிவீல் பண்ணக்கூடாது. நீங்கள் படத்தில் பாருங்கள், கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் படம் இருக்குது. அதான் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. தலைவர் வந்து 50 வருடங்கள் முடிச்சிருக்காரு. இப்போ தலைவரோட வயசு 75. இந்த 75 வயசில் அவர் வந்து ரிவ்யூக்கு வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் கொடுத்தாருன்னா வாழ்த்துக்கள். நான் இப்போ சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா 75 வயசில் ஒருத்தர் நடக்க முடியுமா, பேச முடியுமா, எல்லாம் பண்ண முடியுமானா ஒருத்தர் படம் பண்ணுறாரு. அப்போ படத்தை வாழ்த்தணும், அந்த மனுஷனை வாழ்த்தணும். 50 வருஷம் டாப் 1ல இருக்காரு. நீங்கள் நெகட்டிவ் இருந்தால் சொல்லலாம், ஆனால் வந்து இது எதுவுமே இல்லையே. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா 50 வருஷம் டாப் 1ல இருக்காரு அப்படிங்கிற வைத்திருச்சலில் தான் சில பேர் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க. நம்ம அவங்கள எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. அது அவங்களோட வேலை, அவங்க எப்பவும் அதே தான் பண்ணுறாங்க. ஆனால் தலைவர் எப்பவும் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. ரிவ்யூ கொடுக்குறவங்க ரிவ்யூ கொடுத்துட்டே இருக்கட்டும் நெகட்டிவா. ஆனால் தலைவர் போடலாம் ஆண்டவன் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் பாசிட்டிவாக ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அவ்வளோதான்.